தமிழ் நியூஸ் டிஎன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பது பிரபல கவிஞர் பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர்கள். 96 படத்துல இந்த லைஃப் ஆஃப் ராம் அப்படின்ற ஒரு பாடல் வந்து 5 வருடங்களை வந்து கடந்துடுச்சு. பட் இப்போ வரைக்கும் அந்த பாடல் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிரேக்னே சொல்லலாம். இப்போ ரிங்டோனாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இந்த வரைக்கும் அந்த ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து இந்த லைஃப் ஆஃப் ராம் பாடல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். வருடங்கள் கடந்தும் நிலைத்து நிற்க என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இந்த பாடல்? அது ரசிகர்களுடைய தற்கால மனநிலைக்கு அந்த பாடல் பொருந்தி வந்திருக்கு, அல்லது அந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு நிலை பொருந்தி வந்திருக்கு. அதான் இப்போ வரைக்குமே எல்லாரோட ஆழ் மனதிலையும் வந்து ஒரு நீங்காத ஒரு இடத்தை பிடிச்சிருக்க பாடல்னு சொல்லலாம். கண்டிப்பா அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச காரணமா நான் பாக்குறது வந்து, இப்போ நம்ம வாழ்க்கையிலிருந்து நம்ம அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் நம்ம இருக்கோம் இந்த வாழக்கூடிய இந்த காலத்துல. அந்த அந்நியமாதல் அப்படிங்கிறது ஏற்படுத்தி அந்த வாதை ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வாதை இல்லாமல் நம்ம வந்து தனிமையில் இருக்க முடியும் அப்படிங்கிறது அந்த பாடல். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஒரு வருத்தத்திற்குரிய தனிமைக்குள்ள போகாம ஒரு கொண்டாட்டமான எல்லோரையுமே அரவணைச்சு கொள்ளக்கூடிய ஒரு தனிமைக்குள்ள நாம போய் இருக்க முடியும் இந்த காலத்திலையும் அப்படிங்கறது அந்த பாடல் அடிநாதமா சொல்லியிருக்கு. அதனால அது எல்லாத்துக்கும். ஓகே சார், கண்டிப்பா சார். நீங்க நிறைய புத்தகங்கள் வந்து வாசிச்சிருப்பீங்க. சமீபத்துல வந்து புத்தக கண்காட்சி நடந்துச்சு இல்லையா, அதுல உங்களோட புத்தகங்கள் என்னென்ன இடம் பெற்றிருந்தது சார்? என்னோடது தமிழினி பதிப்பகம் சார்பா என்னுடைய ஒரு கவிதை தொகுப்பு வந்திருந்தது. ஓகேங்க சார். நற்கணம் எல்லாம் நான் அப்படிங்கிற தலைப்புல. ஆமா, என்னோட கவிதைகள் பெரும்பாலும் அகத்திற்குள்ள போய் அகத்துக்குள்ள கேள்வி கேட்கிற மாதிரியான பாணிகள் இருக்கும். சரி. இந்த தொகுப்பும் அப்படியான ஒரு தொகுப்பு தான். புத்தக கண்காட்சியில் அந்த கவிதைகள் நிறைய பேர் வந்தாங்க. ஓகே. நான் தொடர்ந்து புத்தக கண்காட்சிக்கு போய் அரங்கில் அமர்ந்து ஆசிரியர்களோட பேசி என்னுடைய புத்தகத்துல கருவிலாம் போட்டு கொடுத்து ஒரு இனிமையான அனுபவம் இருந்தது. ஒவ்வொரு புத்தக கண்காட்சியும் நான் சென்னையில போயிருக்கேன். ஓகே ஓகே, சூப்பர் சார். இப்போ புத்தகங்கள் வாசிப்புன்றது குறைஞ்சிக்கிட்டே வருது, அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? புத்தக வாசிப்புங்கிறது இப்ப அதிகமாயிருக்கு, குறையல. அப்படிங்களா? ஆனால் எந்த மாதிரியான புத்தகங்கள் வாசகர்கள் வாசிக்கிறாங்க அப்படிங்கறதுல நிறைய மாறுபாடுகள் ஏற்பட்டு. முன்னாடி நான் பிக்ஷன்ஸ் நிறைய படிச்சுட்டு இருந்தவங்க இருந்தாங்க. சரி. புனைவும் வாசிப்பாங்க, புனைவும் வாசிப்பாங்க, நான் பிக்ஷன்ஸும் வாசிப்பாங்க. கவிதைகள் பெரும்பாலும் வாசிப்பாங்க. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கவிதைகள் வாசிக்கக்கூடிய வாசகர்கள் ஏராளமா இருந்தாங்க, எழுதக்கூடியவர்கள் ஏராளமா இருந்தாங்க. இப்ப வந்து அந்த நான் பிக்ஷன்ஸ் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆமா, கவிதைகள் வாசிக்கிறது சுத்தமா குறைஞ்சிருக்கு. இப்ப பெரும்பாலும் சிறுகதைகள், நாவல்கள் இப்படி வாசிக்கிறாங்க. அப்புறம் அந்த இ புக்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த அச்சுல வாசிக்கிறது குறைஞ்சிருக்கு, ஆனா இ புக்ல வாசிக்கிறாங்க. ஆமா, அப்படி வாசிச்சாலுமே கூட அவங்க பெரும்பாலும் அந்த மகிழ்வு தரக்கூடிய அல்லது கதை வழியாக ஒன்றை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த இதுக்குள்ளதான் வாசகர்கள் போயிருக்காங்க. நம்ம எனக்கு தெரிஞ்சு புனைவு எவ்வளவு வந்து இன்றியமையாததோ அதற்கு இணையாவே நான் பிக்ஷன்ஸ் நம்ம வாசிக்கணும். ஏன்னா இந்த சமூகத்துல என்ன நடக்குது, இந்த சமூகத்துக்கு ஊடால என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, மனிதர்களுக்கு இடையில என்ன நடக்குதுங்கிறது நம்ம புனைவு ஒரு பக்கம் சொன்னாலுமே அந்த கான்டெம்பரரியான லைஃப் ஸ்டைல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த அரசியல் எப்படி இயங்குது, இதை பத்தி எல்லாம் நான் சொல்லுவோம். அதனால அது வாசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரிங்க சார். இப்போ எழுத்தாளர்களுடைய நிலை வந்து சமூகத்துல இப்ப எப்படி இருக்கு, எதெல்லாம் நீங்க மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எழுத்தாளருக்கு ஒரு தரித்திர நிலைதான். ஆமா, ஒரு காலத்துல வந்து புரவலர்கள்னு கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அதாவது அரசர்கள் இருந்தாங்க. அது இல்லாம புரவலர்கள்னே தனியா இருந்தாங்க, வள்ளல்கள்லாம் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் வந்து கலைஞர்களையும் கவிஞர்களையும் புலவர்களையும் எடுத்து அப்படியே வாரி அணைச்சு தூக்கி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற நிலையெல்லாம் இருந்தது ஒரு காலத்துல. அதை மீறியுமே புலவர்களுக்கு வறுமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. இப்ப அப்படி குரூப் ஆஃப் பீப்புள் இல்ல, ஏன்னா யார் கையிலுமே காசு வந்து தங்குறதே இல்லை. அதனால வண்டல்கள் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதலாளித்துவ கட்டமைப்புல இருக்கிறதுனால எல்லாமே பணம் ஆயிட்டதுனால யாருமே யாருக்கும் கொடுத்து உதவுற மாதிரியான தன்மையில இல்லை. அது ஒரு மனிதர்களோட தனி மனிதனோட தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆமா, இன்னைக்கு எழுதக்கூடியவங்களுக்கு சினிமா துறைக்குள்ள வரும்போது ஒரு மாதிரியான ஒரு சமூக மதிப்பும் பொருளாதார
ஏற்றமும் இருக்கு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு அரசு ஒரு எழுத்தாளனை வந்து அப்படி உள்வாங்கிக்கிட்டு அந்த எழுத்தாளனுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த எழுத்து வந்து அறம் சார்ந்து இந்த சமூகத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய எழுத்தாக இருந்தால் அந்த அரசாங்கம் அரசுங்கிறது நிச்சயமா செய்யணும். சரி, அது ஒரு பக்கம் அரசுங்கிறது செஞ்சுட்டு இருந்தாலும் இது பத்தாதுங்கிறது தான். இப்படி ஒரு நிலைமையில தான் எனக்கு இருக்கு. சினிமா துறைகள் வந்தா மட்டும்தான் அவங்களால வந்து பொருளாதார ரீதியாகவும் அல்லது மக்கள்கிட்ட போய் சேர முடியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவலமான நிலை. இன்னொரு பக்கம் சரி இல்லாதவனுக்கு ஏதாவது கிடைக்குதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி தான். ஓகே சார், நீங்க வந்து பாடலாசிரியரா இருக்க விரும்புறீங்களா இல்ல கவிஞராக இருக்க விரும்புறீங்களா? ரெண்டுத்துல இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லுங்க. நான் அடிப்படையில் என்னோட அகம் ஒரு கவிஞனுக்கான அகம் தான். நம்ம ஒரு சிறுகதை ஆசிரியனுக்கான அகமோ அல்லது ஒரு நாவல் ஆசிரியனுக்கான அகமோ எனக்கு இல்லை. சரி, இந்த அகத்தோட தான் நான் பாடலுக்குள்ளேயுமே இயங்குறேன். என்னுடைய பாடல்களுக்குள்ள அந்த கவிதாம்சம் இருக்கிறதுக்கு காரணம் அந்த கவிஞன் உள்ள இருந்து ஊந்தி ஊந்தி தள்ளுறதுனாலதான். சிரமம் எதுவுமே நான் சொல்றதுக்கு எனக்கு இல்லை. எனக்கு என்னன்னா அந்த கவிதை எழுதும் போது நான் முழுக்க முழுக்க அது நான் மட்டுமே திரண்டு அந்த திரண்டு வந்து அந்த தேனினுடைய சாரமாகத்தான் என்னோட கவிதைகள் விழும். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். அது உடனே எழுத மாட்டேன். இல்லை என்ன தோணுச்சுன்னா அப்படியே நான் இறக்கி வச்சிட மாட்டேன். ஆனா பாடலை பொறுத்த வரைக்கும் அது இன்னொருத்தருடைய ஐடியாஸ். அந்த ஐடியாஸ்க்கு நான் என்னுடைய கனவையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃபிளவரா கொடுக்க வேண்டியிருக்கு. அது பாடலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வெவ்வேறு தளம். கவிதை வேற தளம், பாடல்ங்கிறது வேற தளம். கவிதை எழுதுறதுக்கு தான் நான் வந்து ரொம்ப எனக்குள்ள ரொம்ப ஆழமா போவேன். வர்த்திகம்னு சொல்ல முடியாது. அது எனக்குள்ள ரொம்ப ஆழமா ரொம்ப கவனத்தோட என்னை ஊக்குவிச்சு என்னோட எல்லா அகந்தை எல்லா இழிவுகளையும் கடந்து உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சுவையை எடுத்து அந்த சுவையின் வழியாக நான் பயணிக்கிறது தான் கவிதை. அதனால அதுக்குதான் எனக்கு ஒரு ஒரு மகிழ்ச்சி எனக்கு ஏற்படும்னா அதுலதான் ஏற்படும். பாடலுங்கிறது எனக்கு எஃபோர்ட்லெஸ்ஸா வரது. எனக்கு அதுக்கான ரொம்ப சிரமப்பட்டுக்கிறதே கிடையாது. தன் போக்குல அது பாட்டுக்கு ஒரு நல்ல மெட்டு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா நான் எழுதுவேன். எழுதுங்கிறது அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். நான் போய் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஆமா, ரெண்டுலயுமே சிரமங்கிறது எனக்கு எதுக்கு தெரியல. கவன குவிப்பு அதிகமா இருக்கிறது எனக்கு கவிதையில.